அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் ரத்தீஷ் வீட்டில் 2 தினங்களுக்கு முன்பு இடி சோதனை செய்தனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் சோதனையானது நடைபெற்றது. ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் வீடுகளில் சோதனை நடந்தபோது இருவருமே வீட்டில் இல்லாததால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்களா என்ற விவரங்களை விமான நிலையத்தில் இடி கோரி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். விரிவான தகவல்கள். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக கடந்த வாரம் 2 நாட்கள் அமலாக்கத்துறை சென்னையில சோதனை நடத்தியது. அதில் முக்கியமாக டாஸ்மாகினுடைய எம்பியினுடைய வீடு, அதே போன்று தொழிலதிபர் ரத்தீஷ் என்பவருடைய வீட்டில் சோதனை நடத்துவதற்காக சென்றார்கள். எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல அவருடைய வீட்டில் சோதனை நடத்துவதற்கு சென்றார்கள். அதற்கு முன்னதாக விஷாலினுடைய வீட்டிற்கு அருகில் சில பிடித்து எறியப்பட்ட சில ஆவணங்கள் எடுக்கப்பட்டது. அந்த ஆவணங்கள்ல சில செல்போன் உரையாடல்கள், டாஸ்மாக் தொடர்பான டாஸ்மாக் ஒப்பந்தங்கள், அதாவது டெண்டர் உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக, மதுபான கொள்கைகள் தொடர்பாக பல்வேறு விவரங்கள் அதில் குறிப்பிடப்பட்ட ஒரு செல்போன் வாட்ஸ்அப் உரையாடல் இருந்தது. அது நகலெடுக்கப்பட்ட அந்த ஆவணம் பிடித்து இருந்தது. அதில் ரத்தீஷ் என்ற பெயருக்கு அது அனுப்பப்பட்டது எல்லாம் அந்த உரையாடல் அவருடைய பெயரில் இருந்து தெரியது. இதற்கிடையில் தான் ரத்தீஷுடைய வீட்டிற்கு அமலாக்கத்துறை சென்ற பொழுது அவர் ஏற்கனவே வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்றது தெரிய வந்தது. அவர் ஏற்கனவே தனிப்பட்ட காரணங்களுக்காக சென்றாரா அல்லது அமலாக்கத்துறையினர் வருவது தெரிந்து சென்றாரா என்பது குறித்து அமலாக்கத்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். அவருடைய வீடு திறந்தே என்பது அமலாக்கத்துறையினருக்கு சந்தேகத்தில் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக அவரிடம் விசாரித்ததற்கு அமலாக்கத்துறை முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் அவர் வெளியூர் சென்றிருக்கிறாரா அல்லது வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறாரா என்ற விவரங்களை அறிவதற்காக விமான நிலைய ஆணையத்தினுடைய அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறை பயண விவரங்களை அவர் குறித்த பயண விவரங்களை அனுப்பி கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போன்று இட்லி கடை என்ற திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் பராசக்தி சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அந்த பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் சிந்து வைத்து புதிய படம் இயக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் என்ற அவருடைய சினிமா தயாரிப்பாளர் அவருடைய வீட்டுல ஆழ்வார்பேட்டையில இந்த சோதனை 2 நாட்கள் நடத்தப்பட்டது. அந்த சோதனையின் பொழுதும் அவர் வீட்டில் இல்லை. எனவே அவரிடமும் இந்த வழக்கு குறித்து விசாரிப்பதற்கு இதில் ஏதும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கிறதா, ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளார அடுத்தடுத்து முக்கியமான கதாநாயகர்களை வைத்து ஒரு படத்தை தயாரித்து புதிதாக ஒரு படத்தையும் அவர் இயக்குகிறார். வெவ்வேறு தொழில்களில் முதலீடு செய்திருந்தவர். திரைத்துறையில் அவர் குறுகிய காலகட்டத்திற்குள் செய்த முதலீடுகள் குறித்தும் விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த 2 நாட்கள் நடந்த சோதனையின் போதும் அவர் வீட்டில் இல்லை. அவர் எங்கு இருக்கிறார் என்பது குறித்து ஒரு பக்கம் விசாரித்து வருகிறார்கள். எனவே அவரும் வெளிநாடுகளில் சென்றிருக்கிறாரா போன்ற விவரங்களை அறிவதற்காக விமான நிலைய அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறை அந்த பயண விவரங்களை, கடந்த சில நாட்களிலான பயண விவரங்களை கேட்டிருப்பதாகவே கூறப்படுகிறது. மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை அவர்களை விசாரித்தால்தான் இந்த முக்கிய நபர்களாக கருதப்படக்கூடிய இந்த 2 நபர்களும் விசாரித்தால்தான் அடுத்த முக்கிய நகர்வுகள் இருக்கும் என்று அமலாக்கத்துறையினர் கருதுகின்றனர். இதுவரையில் இந்த வழக்கை பொறுத்தளவுல டாஸ்மாக் அதிகாரிகளை தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். ஏற்கனவே மதுபான தொழிற்சாலைகள், தனியார் மதுபான தொழிற்சாலைகளுடைய நிர்வாகிகளை விசாரித்து வருகிறார்கள். இப்படி இந்த பணம் எங்கெல்லாம் சென்றிருக்கிறது, டாஸ்மாகினுடைய எம்பியை விசாரித்திருக்கிற நிலையில இந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு என்று அமலாக்கத்துறை கூறி வருவதால அந்த பணம் உண்மையில் எங்கே சென்றது, அப்படி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருந்தால் யாருக்கெல்லாம் சென்றிருக்கும் என்பதை அறிவதற்காகத்தான் அமலாக்கத்துறை முனைப்பு காட்டி வருவதாகவும், அதன் அடிப்படையிலேயே இது போன்ற தொடர்புகளின் அடிப்படையில் இந்த தொழிலதிபர்களை விசாரிப்பதற்கு முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிகிறது. ஒருவேளை அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் தெரியும் பட்சத்தில் அவர்கள் தரப்பிற்கு சட்டப்பூர்வமாக சம்மன் அனுப்பி அவர்களை விசாரிப்பதற்கும் அமலாக்கத்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடத்தப்பட்ட 2 முறை நடத்தப்பட்ட சோதனையில பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக இந்த அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக இன்று ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை அமலாக்கத்துறை வெளியிடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.